வெளிப்பட்டுள்ள விசேஷம் முதலாம் அதிகாரம் வசனங்கள் 7-8. இதோ மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாரும் அவரை காணும், அவரை முந்தினவர்களும் அவரை காண்பார்கள், பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள். அப்படியே ஆகும். ஆமே. இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர், நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன் என்று திருக்குளம் பற்றுகிறார். ஆமே. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த உலகத்திலே நமக்காய் இரட்சகராய் பிறந்து உலகத்திலே சிலுவையிலே அடிக்கப்பட்டு மரித்து உயிர் தெழுந்திருக்கிறார். இந்த உலகத்திலே அநேக மகான்கள் வாழ்ந்திருக்கலாம், அநேக பெரியவர்கள் வாழ்ந்திருக்கலாம், அநேக அற்புதங்களை செய்த நபர்களும் இந்த உலகத்திலே இருக்கலாம்.
ஆனால் மரித்த யாருடைய கல்லறையும் இன்றளவும் திறந்திருக்கவில்லை. 2000 ஆண்டுகளுக்கு மேலாக மரித்த இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பதற்கு இன்றும் திறந்திருக்கிற இயேசுவின் கல்லறையே சாட்சி. இயேசு சொல்லுகிறார், நான் மீண்டும் வருகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். வரப்போகிற இயேசு கிறிஸ்துவை சந்திப்பதற்கு நீங்களும் நானும் ஆயத்தமாய் இருக்கிறோமா? பாவம் நிறைந்த இந்த உலகத்திலே, அசுத்தம் நிறைந்த இந்த உலகத்திலே நாம் இயேசுவை சந்திக்க ஆயத்தப்பட ஆண்டவர் அழைக்கிறார். நாம் உப்பு தண்ணீரில் வாழ்கின்ற ஒரு மீனை போல இருக்க வேண்டும். நம்மளே அந்த உப்பின் சாரம் இல்லாதபடி அந்த உலகத்திலே பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். உங்களுடைய வாழ்க்கையிலே வியாதிகள், வேதனைகள், கடன் பிரச்சனைகள், மன போராட்டங்கள், இவைகள் எல்லாவற்றிற்கும் அடிப்படை காரணம் நம்முடைய பாவமே. இந்த பாவங்களை மன்னிப்பதற்கு இயேசு சிலுவையிலே ரத்தம் சிந்திருக்கிறார். ஒரு மிருகத்தின் ரத்தமோ அல்லது ஒரு பறவையின் ரத்தமோ அது நம்முடைய சரீரத்தை நாமே கீறிக்கொண்டு நம்முடைய ரத்தத்தையோ செலுத்தினாலோ நமக்கு ஒரு நாளும் பாவ மன்னிப்பு என்பது கிடையாது, பாவ விமோசனம் என்பது கிடையாது. இயேசு சிலுவையை சம்பாதித்த அந்த ரத்தம் நம்முடைய பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது என்று சொல்லி. நம்மை ஆண்டவர் ஒருபோதும் புறமே தள்ளுகிறவர்கள், நம்மை நேசிக்கிற இயேசு உங்களை அழைக்கிறார். இயேசு எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களை நேசிக்கிறார், எங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்திருக்கிறார் என்பதற்கு நாங்கள் குருத்தோலைகளை கையிலே ஏந்தி சாட்சிகளாய் வருகிறோம். எங்களுடைய முகத்தையோ எங்களுடைய வாழ்க்கையோ அல்ல, நாங்கள் ஆராதிக்கிற தெய்வமாகிய இயேசுவை பாருங்கள். உங்களை இயேசு நேசிக்கிறார், உங்களை இயேசு கைவிட மாட்டார். இந்த நாளை உங்களுடைய வளாகத்திலே வைத்து இந்த உலகத்தில் இருக்கிற சூழ்நிலையிலே நாம் எப்படி இயேசுவை நேசிக்க வேண்டும் என்று சொல்லி நடத்த இருக்கிறோம். நீங்கள் வாய்ப்புள்ளவர்கள் வந்து அவர்களை பங்கு பெறுங்கள். உங்களோடு ஆண்டவர் பேசுவார், உங்களுடைய சூழ்நிலையை ஆண்டவர் மாற்றுவார். இயேசு தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசு ராஜாவுக்கு, இயேசு ராஜாவுக்கு, இயேசு ராஜாவுக்கு, தாவீதின் குமாரனுக்கு, தாவீதின் குமாரனுக்கு, தாவீதின் குமாரனுக்கு கர்த்தரின் நாமத்தினாலே வந்தவர், கர்த்தரின் நாமத்தினாலே வந்தவர், கர்த்தரின் நாமத்தினாலே வந்தவர். ஆனால் 9 பவனி வாடாரே, பவனி வாடாரே, தேவ பவனி வாடாரே, பவனி வாடாரே, பவனி வாடாரே, தேவ பவனி வாடாரே.
கர்த்தரின் நாமத்தினாலே வந்தவர் தோற்கடிக்கப்பட்டவர். கர்த்தரின் நாமத்தினாலே வந்தவர் தோற்கடிக்கப்பட்டவர். தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா. ஆதியும் அந்தமும் எல்லாம் உமகே